அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னா, நான் நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் அதை பத்தி உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்றேன், இது ரீசனபிளா திருப்பி கேட்ட கொஸ்டின்ஸ். ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மென்டலி அப்செட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல ஸ்லோ லேர்னிங், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. பட் என்ன மேம் பண்றது, எதனால? நாங்க ஆரோக்கியமா தான் இருந்தோம், நாங்க படிச்சிருக்கோம், பேரண்ட்ஸ் எங்களை நல்லா தான் வளர்த்தாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, எதனால இப்படி பிறக்குது அப்படின்னும் போது, லாஸ்ட் வீக்ல ஒருத்தவங்க வந்தவங்க நான் கேட்கும் போது, கன்சீவா இருக்கும் போது ஏதாவது டிப்ரெஷன் ஆனீங்கன்னா, ஆமா மேம் நிறைய டிப்ரெஷன் ஆனேன். என்னோட ஃபீலிங்ஸை வந்து யாருக்கிட்ட சொல்ல முடியும்? 25 இயர்ஸ்ல எனக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு நான் போறேன், ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் எனக்குன்னு ஒரு சில எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் யார்கிட்ட ஃபீல் பண்ணுவேன்? ஒன்னு ஹஸ்பண்ட் கிட்ட ஃபீல் பண்ணணும், அவங்க கிட்ட சொல்லி என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் குறைச்சிக்கணும். இல்ல அம்மா அப்பாட்ட சொல்லணும். அப்பா கிட்ட நான் வந்து பெண் குழந்தைனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். என்னோட ஃபீலிங்ஸ் அவர் புரிஞ்சுக்காது. அம்மா கிட்ட சொல்லும் போது அதெல்லாம் கடந்து போயிடும். நாங்கெல்லாம் இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்க சமாளிச்சுதான் வந்தோம், இது என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் மென்டலி ரொம்ப அப்செட் ஆனேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் அவங்க அப்பா கிட்ட கேட்கும் போது, மேடம் அவங்க படிச்சுட்டு எப்ப பாரு படிப்பும் கையுமா இருந்தாங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போனாங்க, சண்டே ஆனா பேப்பரை கொண்டாந்து வச்சு திருத்துவாங்க, நான் அவங்க கிட்ட போய் என்ன ஷேர் பண்றது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வளர்ந்த காலங்கள்ல வேற, சரிங்களா? நீங்க வயல்வெளிக்கு போவீங்க, அம்மா அப்பா சொல்றத கேட்பீங்க. அப்ப டீச்சர்ஸ் கம்பு வச்சிருந்தாங்க, இப்ப கம்பு கிடையாது டீச்சர்ஸ் கையில. சோ நிறைய இருக்கு. அப்போ அந்த பொண்ணு சொன்னா, மேம் நிறைய டிப்ரெஷன், இந்த ஸ்கூல்ல போய் நான் கிளாஸ் எடுக்கும் போது குழந்தைங்களோட மிங்கிள் ஆகும் போது தான் ஒரு சில விஷயங்கள் நான் மறந்தேன், இல்லைன்னா நான் எப்போவோ பைத்தியம் ஆயிருப்பேன் மேம். ஸோ எனக்கு முடியல, இப்பவுமே அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டிப்ரெஷன், கன்சீவ் ஆகுறீங்க, நம்மளுக்கு ஒரு 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 புது உறவு வரப்போகுது, நம்ம வந்து ஒரு உலகத்துல வந்து ஒரு குழந்தைய கொண்டு வர போறோம் அப்படின்னு நீங்க என்ன மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க எல்லாரோட சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு இருந்தாதான், வயிற்றுக்குள்ளேயே இருக்கும் போது இருந்தாதான் ஒரு நல்ல குழந்தை, ஆரோக்கியமான குழந்தைய வெளியே கொண்டு வர முடியும். ஓவரால் டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கு, எனக்கு இந்த ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைய அப்சர்வ் ஆகிட்டு தான் இருக்கும், ப்ரெஷர் ஆகிட்டே தான் இருக்கும். எப்படி அந்த குழந்தை எப்படி இதாகும் சொல்லுங்க பாக்கலாம். அதே மாதிரி ஃபீவர் 101 வரும்போதே அவங்கள வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. அந்த ஃபிக்ஸ் வர்ற அளவுக்கு ஃபீவர் கொண்டு வந்து விட்டீங்கன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளத்துல கொண்டு வந்து விடும். ஸோ குழந்தைங்கள நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரப்பி ஓட்டி அது வேற பக்கம் இன்னொரு பக்கம் ஓடட்டும். ஆனால் அதை தாண்டி பேரண்ட்ஸ் சப்போர்ட், கைடன்சி, அவங்கள கேர் பண்ற விதங்கள், அவங்க இப்போ உள்ள குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப டெவலப்பா இருக்காங்க. ஸோ நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், அவங்களுக்குள்ள நீங்க போய் மிங்கிள் ஆகி டிராவல் பண்ணிட்டே இருங்க. டிராவல் பண்ணும்போது இன்னும் நிறைய ரிசல்ட் ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்க உங்களோட டிப்ரெஷன் குறைச்சி, அப்படியே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு விட்டுருங்க. அடுத்து நம்ம குழந்தைய எப்படி வெளியே கொண்டு வரணும், நடந்து முடிந்த பிரச்சனையே பேசிட்டே இருக்காதீங்க, குழந்தைய வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன நம்ம வந்து ஒர்க் அவுட் போடணும் அதை மட்டும் பாருங்க. ஹாப்பினஸா இருந்துக்கோங்க. குழந்தை முன்னாடி சோகமா சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் தான் கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல குழந்தைய உருவாக்குறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்ஸும் வேணும். வீக்ல எப்பவுமே ஹாப்பினஸோட இருக்கணும். இதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.